நாங்கள் பெங்களூர், நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரைட்டி கலரில் நாங்கள் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப இதெல்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா போல இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலியாக வந்து. தமிழ்நாடு பட்டாசு வணிகர் கூட்டமைப்போட மாநில தலைவர் ராஜா சந்திரசேகரன் இன்னைக்கு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் மாபெரும் ஒரு பட்டாசு வானவேடிக்கை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்திய பட்டாசு வந்து ஏற்றுமதிக்கு தயாராகும் வகையில் சர்வதேச தரத்தில் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் மத்திய மாநில அரசுகள் வந்து பட்டாசு ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக பல முயற்சிகள் செய்து வந்துட்டு இருக்காங்க. பட்டாசு ஏற்றுமதியை வந்து விரைவில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதன் முதல் படியாக இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் நம்ம இந்திய பட்டாசு தரத்தையும் குவாலிட்டியும் தெரிந்து கொள்வதற்காகவும் கண்டு மகிழ்வதற்காகவும் இந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது தீவுத்திடலில் பட்டாசு வானவேடிக்கை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். மேற்கொண்டு இந்தியா முழுக்க இருந்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து கேரளா வரைக்கும் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் 18 மாநிலங்களிலிருந்து பட்டாசு வியாபாரிகள் வந்திருந்தாங்க. மிக சிறப்பாக இந்த கண்காட்சி நடந்தது. இந்த கண்காட்சி பட்டாசு வானவேடிக்கை நிகழ்ச்சியை சிவாஜி சோனி ஃபயர்ஸ் நிறுவனத்தினர் மிகவும் சிறப்பாக நடத்தினார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-800 வெடி வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருப்போம். ஒரு சிங்கிள் பீஸ் இதெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது இப்ப இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள்லாம் கண்டுகளிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து இந்த தீவுத்திடல் வருஷம் பண்ணுங்கிறதுக்காக ஒன்றும் அதுக்கு போலீஸ் அவங்களோட சப்போர்ட் நல்ல சப்போர்ட். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பட்டாசுகள் வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இப்ப தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சருக்காக செல்வி கீர்த்தனா அவங்க வந்து எங்க சிவகாசி தொகுதி எம்எல்ஏவும் இருக்காங்க, அவங்க மினிஸ்டராகவும் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் கூட கொரியா போயிருந்தப்ப நம்ம பட்டாசு பத்தி நம்ம பட்டாசு தொழிலை பத்தி சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு வானவேடிக்கை நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிவகாசியில இருந்து எல்லாமே அந்த வானவேடிக்கை நிகழ்ச்சி நாங்கள் கலந்துக்க போறோம். அதுக்கு ஒரு முன்னோட்டமாகவே நடைபெற்று இருக்குது. விரைவில் இந்திய பட்டாசு உலகத்தரத்தில் ஏற்றுமதி ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகள் மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன்.